உலகம் ஒரு சிஸ்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. நீ படிக்க வேண்டும், பின்பு படித்தால்தான் நல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றலாம். கடன் வாங்கி வீடு கட்டலாம், கடன் வாங்கி கார் வாங்கலாம், உயர்ந்த இடத்தில் கல்யாணம் பண்ணலாம். நல்ல வேலை முக்கியம், அதற்கு படிப்பு முக்கியம். இதனால் நாம் என்ன ஆகிறோம்? கடனாளி ஆகிறோம். காலம் முழுக்க கடனாளி. கடனை அடைப்பதற்காக ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம். வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுகிறோம். நோய் வருகிறது, அதற்கு முன்பாகவே இன்சூரன்ஸ் வாங்கி வைத்துக் கொள்கிறோம். நோய்க்கு இன்சூரன்ஸ், வீட்டுக்கு, கடனுக்கு, வண்டிக்கு, எல்லாவற்றுக்காகவும் நாம் உழைக்க வேண்டும். நாம் நிறைய சம்பாதிப்பதால் கவர்மெண்ட்டுக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டும். நாம் ஒரு அடிமை, நம்மை துரத்துகிறது இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கு வெளியே தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். இந்த சிஸ்டத்துக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் பணம் நம்முடைய கடவுளாகி விடுகிறது. இயேசு கிறிஸ்து படிக்கவில்லை, ஆனாலும் வாழ்ந்தார், சம்பாதித்தார். கடனாளியாக அல்ல, ஏழையாக இருந்தாலும் சிறப்பாக வாழ்ந்தார். அவர் வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார் என்று அவரே பேசுகிறார். வானத்து பட்சிகளை பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அது நூக்கிறதில்லை, ஆனாலும் சாலோமோனை காட்டிலும் அவைகள் சிறப்பாக வாழ்ந்தன. தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பர், அதனால் எனக்கு எந்த விதத்திலும் குறை உண்டாக இருக்காது என்று சொல்லுகிறான். இது ஒரு வேறு ஒரு சிஸ்டம், பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள் என்கிறார் இயேசு. இந்த சிஸ்டத்தை விட்டு வெளியே வாருங்கள், அப்போதுதான் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கலாம். அவர் உங்கள் தேவனாக இருப்பார், நீங்கள் அவருடைய ஜனமாக இருப்பீர்கள். உலகம் என்ற சிஸ்டத்தில் பாவம் அவசியம். இதுதான் அவர் சொல்லித் தருவது. தேவன் உன்னுடைய தேவைகளை சந்தித்துக் கொள்வார். அவருடைய இஷ்டத்துக்கு நீங்கள் வாழுங்கள். உங்களுடைய இஷ்டத்திற்கு வாழும்படி இந்த சிஸ்டம் நம்மை கட்டாயப்படுத்துகிறது. இதை படித்தால் நல்ல வேலை கிடைக்கும், இந்த ஊருக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலாம். நம்முடைய மூளை கடுமையாக ஓடுகிறது, பிரயாசப்படுகிறது. ஆனாலும் நம்மால் திருப்திப்படுத்த முடியவில்லை. ஆனால் இந்த சிஸ்டத்தில் அவர் விருப்பம், அவர் இஷ்டம். அவர் படிக்க வைத்தால் படிக்கிறேன், கொடுத்த வேலையை செய்கிறேன், ஏனெனில் எனக்கு எந்த விதத்திலும் குறை உண்டாயிருக்காது. அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் எனக்கு நல்ல சிநேகிதராக இருக்கிறார். மேய்ப்பர் என்றால் என்ன? சிறந்த சிநேகிதர். என் தேவைகளாட்டு கவனித்துக் கொள்வார். அமைதலான ஒரு வாழ்க்கையை தருவார். நீருற்றண்டடிக்கே என்னை அமர்ந்திருக்க பண்ணுவார், இளைப்பாறச் செய்வார். என் எதிரிகளுக்கு முன்பாக உயர்ந்த வாழ்க்கையை வாழ வைப்பார். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறந்திருப்போம். தேவன் ராஜ்யத்தை நாம் அறியவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள் என்றார் இயேசு கிறிஸ்து. அதுதான் நீதி. அவர் இஷ்டப்படி வாழ்வதுதான் நீதி. நம்ம இஷ்டப்படி வாழ்கிறது அநீதி. நம் புத்தியின்படி வாழ்கிறது அநீதி. பணத்தை ஆளும்படிக்கு அதுக்கு அடிமையா இருப்பது அநீதி. இதனால் நாம் திருப்தியாக இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த சிஸ்டத்தையே உடைக்கிறார். வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள். இது உங்களுக்கு உரிய இடம் அல்ல, இது தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. மனம் திரும்புங்கள் என்கிறார்.